வணக்கம். கன்னி ராசி, கன்னி ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது? யூடியூப்லலாம் கண்டக சனின்றாங்க, சனி 7க்கு வருதுன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்குது. ஆனால் கன்னி ராசி நல்ல அழகான ராசி, பிரமாதமான நட்சத்திரம். உத்திரம், அஸ்தம், சித்திரை. சர்வீஸ் பண்ணுறதுக்குனே பிறந்தவங்க. நேச்சுரலாகவே காலதத்துவ புருஷத்துக்கு 6ஆம் வீடு கன்னி ராசி. 6ஆம் வீடு அப்படின்னாலே சர்வீஸ், பிறருக்காக உழைக்கக்கூடிய ஆற்றல். கடன், நோய், லீகல் பிரச்சனை எல்லாமே இந்த 6ஆம் வீடு தான் காட்டும். இந்த 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டு அந்த கன்னி ராசியாக இருக்கக்கூடியவங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா பேச்சுத்திறன் செம்மையாக இருக்கும். பேசினாலே லாயர் மாதிரி தான் பேசுவாங்க. லாயராக கூட இருக்க மாட்டாங்க. அவங்க அப்படி நார்மல் போஸ்ட்டில் இருப்பாங்க, இல்லை சாதாரண வேலைகளில் இருப்பாங்க. ஆனால் லீகல் பாயிண்ட்னால் லாயரோட அருமையாக பேசுவாங்க. கரெக்டாக இருக்கும். அப்படியே எடுத்து பேசவே முடியாது. ஏன்னா லீகல் பாயிண்ட் எடுத்து பேசும்போது நம்ம எப்படி எடுத்து பேச முடியும்? அதே மாதிரி புதன் தன்மை இருக்கிறதுனால மிதுனம்க்கு சொன்ன மாதிரி பயங்கர ஆர்கனைஸ்டு, பிளானிங்கு, மெட்டிகுலஸு, புல்லட் பாயிண்ட் போட்டு போட்டு வச்சுக்கிறது, சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது. இப்போது மிதுனம்க்கும் கன்னிக்கும் என்ன வித்தியாசம்னா, மிதுனமாவது கொஞ்சம் அடாப்டபுளாக இருப்பாங்க. அப்படி நம்ம பேசணுன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் அப்படி மாறுவாங்க. ஆனால் கன்னி வந்து ஸ்டபர்ன் பீப்புள், பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு வேலை பண்ணோமா அப்படியே சுத்தமாக இருக்கணும். இப்போ என்ன மாதிரி ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடை க்ளீன் பண்ணுறேன், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சூப்பராக இருக்குப்பா, க்ளீனாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ஏதாவது கன்னி ராசி ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்தவுடனே கரெக்டாக நம்ம பார்க்காத சின்ன சின்ன அழுக்கு, ஒட்டடை எல்லாம் அழகாக பின் பாயிண்ட் பண்ணுவோம். அது அகைன் நேச்சர், புதனோட நேச்சர் பின் பாயிண்டிங், அக்யூரேட்டாக இருக்கணும். க்ளீன்னா கிறிஸ்டல் க்ளீனாக இருக்கணும். ஸோ பல இருக்கணும். அப்படி ரொம்ப மெட்டிகுலஸாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கிறவங்க அஸ்தம் நட்சத்திரமா. அஸ்தம் சிம்பாலிசமே கையால் கொடுக்கறது, சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மனப்பான்மை, சர்வீஸ் பண்ணுற மனப்பான்மை தான் ஸ்ட்ரென்த்து. சர்வீஸ் பண்ணுற மனப்பான்மை தான் வீக்னஸ். எப்போ ஸ்ட்ரென்த்துனா ஜாதகம் நல்லா அமைஞ்சு எல்லா கிரகங்களும் ஒத்துழைக்கும் போது சர்வீஸ்க்குனே ஊருக்குனே உழைப்பாங்க கன்னிராசி. என்ன வருது, என்ன கிடைக்குது பின்னாடி, நமக்கு என்ன வருது, அதெல்லாம் கிடையாது. யாருக்காவது முடியலையா உடனே ஓடு, யாருக்காவது பணம் இல்லையா உடனே கொடு. இது கட்டம் நல்லா அமைஞ்சு பாசிட்டிவாக இருக்கும்போது. ஆனால் மோஸ்ட்லி என்ன நடக்கும் கன்னிராசிக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். இதனால் எனக்கு என்ன கெயின்? ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ இந்த வீடியோ பார்க்குறேன், எனக்கு என்ன கெயின்? ஃபஸ்ட்டு கொஷின். செகண்டு, சர்வீஸ் ரோல்ஸில் தான் இருப்பாங்க. டெக்னீஷியனாக இருப்பாங்க, ஒரு டாக்டராக இருப்பாங்க, லாயராக இருப்பாங்க, இல்லை ஒரு டீச்சராக இருப்பாங்க. இந்த மாதிரி பணிவிட மக்கள் பண்ணக்கூடிய பணிவிடையில் இருக்கக்கூடிய ரோல்ஸாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த பிளேஸ்மெண்ட் சரியாக இல்லைன்னா இந்த வேலை இடங்களும் கொஞ்சம் இவங்களுக்கு பாலிட்டிக்ஸாக அமையும் போது அந்த சர்வீஸ் பண்ணுற ஜாய் வந்து கம்மியாகிடும். எரிஞ்சு விடுறது, ஏன்டா இந்த வேலையில் இருக்கேன், ஏன்டா இந்த சர்வீஸ் பண்ணுறேன், இதுக்கு பதிலாக நான் ஐடி படிச்சிருக்கலாம், இதுக்கு பதிலாக நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டக்குன்ட்டு கம்பேரிசன் லைன்ஸ் போடுறதுக்கான இயல்புகள், நெகட்டிவ்ஸ். ஸோ இது ஜென்ரல். இப்போ சனி 7ஆம் வீடு, கண்டக சனி, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ முதல்ல பேசிக்காக சனியும் புதனும் ஃப்ரெண்ட்ஸ். இது மிதுன ராசிக்கு சொல்லும் போதே சொல்லியாச்சு. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாரி வழங்க போகிறாருன்னா அது இல்லை. அதனால் கெட்டதே கொடுக்க மாட்டாருன்னா அதுவும் கிடையாது. கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்லி பிளானட்ன்றதுனால மற்ற கிரகங்களுக்கு ரொம்ப ரூடாக நடக்கிற மாதிரி ஜென்ரலாக நடக்காது கன்னிராசி. இப்போ 7ஆம் வீடு அப்படின்றது பார்ட்னர்ஷிப், கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. கலத்திரஸ்தானம்னு நம்ம வந்து இந்த கல்யாணம், புருஷன் முன்னாடி அது மட்டும் இல்லை. கலத்திரஸ்தானன்றது பார்ட்னர்ஷிப். இப்போ ஒருத்தர் கூட ஃப்ரெண்டாக இருக்கும், ஒருத்தர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், இன்னொருத்தரை இன்வால்வ் பண்ணுற எல்லா விஷயங்களும் 7ஆம் வீட்டை சேரும். ரைட். ஸோ இப்போ அங்கே யார் போகிறா? சனி போகிறா. சனி யார் உங்களுக்கு? உங்கள் 5ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் உரியவன். 5க்கும் 6க்கும் உரியவன். 7 போய்
உட்கார போகிறாரு. 5ஆம் வீட்டு அதிபதி 7ல் போய் உட்கார்றது சிறப்பு தான். 5ஆம் வீடுன்றது பூர்வ புண்ணியஸ்தானம். ஸோ சனினாலே கர்மான்னு சொன்னோம். அவர் வந்து 7ல் போய் உட்காரும்போது நாட் பேட். 6ஆம் வீட்டு அதிபதி 7ல் போகிறது கொஞ்சம் ட்ரிக்கியான பொசிஷன். ஸோ ஜென்ரலாகவே 6ஆம் வீடுன்னு சொல்லும்போது, நேத்திக்கு வீடியோவில் சொல்லும்போது சில பிளானட்ஸ் அஷ்டமத்தில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்ற மாதிரி சனி 6லையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார். அன்றாட வாழ்க்கை 6ஆம் பாவத்துலேயும் கம்ஃபர்டபுளாக இருப்பார். ஸோ அதான் இப்போ கடைசி 2 வருஷமாக நடந்தது. இப்போ அவர் 7க்கு போய் சமசப்தமமாக உங்கள் ராசியே பார்க்குறாரு. எங்கள் மீனம்லேருந்து உட்காந்து கன்னி ராசியை பார்க்குறாரு. ஸோ இந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு மாதிரி மிக்சடாக இருக்கும். ஏன் மிக்சட்னாக்க ராகு கேது பயிற்சியும் நடக்குது, குரு பயிற்சியும் நடக்குது. உங்களுக்கு ஆக்சுவலி நடக்கக்கூடிய குரு பயிற்சி 10-11 நல்லா தான் இருக்கும். இட்ஸ் குட். ராகு கேது பயிற்சியில் வந்து ஓஹோன்னு சொல்ல முடியாட்டியும் கேது உங்கள் ராசியை விட்டு வெக்கேட் பண்ணது பெஸ்ட் நியூஸ். 6ல் ஒரு பாவியாவது இருக்கிறது நல்லது தான். ஸோ ராகு 6ல் இருக்கிறது இஸ் குட். ஸோ மோஸ்ட்லி ஃபேவரபுளாக தான் இருக்குது. நான் ஏன் மோஸ்ட்லின்னு சொல்கிறேன்னா, சனியோட தன்மை எப்படி இருந்தாலும் சனியோட தன்மையை நம்ம மாற்ற முடியாது. ஸோ 7th உட்காரும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு சொன்னோம். நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறது, பேசுகிறது, லீகல் பாயிண்ட்ஸாக வச்சு பேசுறது, நறுக்குன்னு அது நமக்கு எல்லா டைம்லேயும் ஒத்து வராது. அது சின்ன விஷயம்னு புரிஞ்சிக்கணும். புதன் சம்மந்தப்பட்ட ராசிகள்னா மற்றவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும். இப்போது ஒரு டீச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சர்வீஸ் பண்ணுறாரு டீச்சரு. ஒரு புதன் ராசி, இப்போ கன்னி ராசி டீச்சர் எப்படி இருப்பாருன்னா டிப்பிக்கலாக, மக்கே எவ்வளோ அடி சொல்லி கொடுத்துட்டேன், இது கூட தெரில உனக்கு, நீ எல்லாம் தேர மாட்டேன், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க. ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கீழே கிடச்சாருன்றதுக்காக பிடிச்சதுன்னா வேறு மாதிரி, சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்டை பிடிக்கலன்னா இந்த மாதிரி கழுவி ஊற்றுவாங்க. அது புதனோட தன்மை. புதன் வந்து அப்படி தான் பிக்கியாக தான் இருக்கும், பயங்கர பிக்கியாக இருக்கும். அது நீங்கள் வேணுட்டே பண்ணுறதுலாம் இல்லை. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க உங்களை காலம் ஃபுல்லாக பண்ணிக்க மாட்டாங்க, உங்கள் கிளாஸுக்கு வர மாட்டாங்க, இல்லைனா உங்கள் மேலே போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 6ஆம் பாவத்தில் இருக்கும்போதே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். சனி கடைசி 2 இயர்ஸாக உங்களுக்கு 6th ஹவுஸில் இருக்கும்போதே சின்னதாக, இப்போ நீங்கள் ஒரு டீச்சர்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கூட உங்களுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டிருக்கும். இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருப்பாங்க. சேம் இப்போ நீங்கள் டாக்டர் அப்படின்னா பேஷண்ட் உங்கள்கிட்ட இப்போ சலசலப்பு காட்டியிருப்பாங்க, சின்னதாக காமிச்சிருப்பாங்க. இப்போ சனி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ட்ரெய்லர் கொடுத்துட்டேன் 2 இயர்ஸில் நீ கற்றுக்கிட்டது என்னது, இப்போ அப்ளை பண்ணு. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னும் போது அதை ஃபுல்லாக உள்வாங்க. நான் எதுக்கு இந்த வேலை பண்ணுறேன், மற்றவங்களுக்கு உதவத்துக்கு தான். உதவின்றது உதவப்பட வேண்டியவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறது. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரேன்னா, கற்றுக்க வரேன்னா, நான் ஒரு மக்காவே இருக்கட்டுமே, பொறுமையாக வளர்த்துக்கோங்க. நீங்கள் தானே டீச்சராக இருக்கீங்க. ஸோ ஒரு வாட்டி சொல்கிறத 2 வாட்டி சொல்லிக் கொடுங்க. 2வது, இப்போ இமெயில் அனுப்புகிறாங்க. இப்போ இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை கலிக்குக்கோ ஒர்க்கு கலிக்கோ டிப்பிக்கலி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, ஏன்னா நீங்கள் மேலே இருக்கிறவங்களை உஷாராக பார்த்துப்பீங்க. அதில் வந்து ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். ஈவன் மேலே இருக்கிறவங்களே வச்சுக்கோ, இமெயில்ஸை வந்து இமெயில் ட்ரெயில்ஸை வந்து அப்படியே ஒரு லீகல் பாயிண்ட் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறத, அந்த மாதிரி பழக்கம் இருந்ததுன்னா அதை லைட்டாக கொஞ்சமாக, நீ எப்போவுமே யாருமே உங்கள் மேலே கேஸை போட்டு அப்படி தூக்கி உள்ளே வச்சிரு அந்த மாதிரியே எல்லோரும் பழகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறாங்களோ அவங்க மிதுன ராசியாக இல்லை கன்னி ராசியான்னு செக் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த ராசியுமே வந்து உங்களை தூக்கி உள்ளே போட்டணும், உங்கள் மேலே கேஸ் போட்டணும் அப்படிலாம் யாரும் பழக மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கம்பேஷனாக வளர்த்துக்கணும். ஏன்னா குரு வீட்டில் சனி உட்காரும்போது உங்கள்கிட்ட கேட்குறது கம்பேஷன், ஃபர்கிவ்னஸ். ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப்பில் இறங்குறீங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ண போகிறீங்க, கேர்ஃபுல்லாக அவங்க சஸ்டெயின் பண்ணுவாங்களா, இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து இந்த பிஸ்னஸ் வெஞ்சர் இருக்குமா அப்படின்றத தீர்க்கமாக யோசிக்கணும். சில பேருக்கு அனுகூலமான வேலை மாற்றங்கள் வரும். ஒரு நான் சொன்ன மாதிரி கடைசி 2 இயர்ஸாக சிலப்பாக இருக்குது, வேறு எங்கேயாவது வேலை கிடைக்கும், வேலை கிடச்சி மூவ் ஆனோம். ஸோ பயணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விதமான பயணம், அனுகூலமான பயணம். அஃப்கோர்ஸ் அகெயின் இது எல்லாமே ஒரு டிஸ்க்ளைமரோடு தான் வரும். என்ன,
உங்கள் ஜாதகம் பிறவி ஜாதகம் அதுக்கு கை கொடுக்கும். இப்போ ஜென்ரலாக இப்போ நான் ஒரு பில்கிரிமேஜ் போகிறேன், போயிட்டு கோயில் குளம்லாம் சுற்ற போகிறேன், சூப்பர், அவுட்ஸ்டாண்டிங். கட்டாயம் அஸ்தம் நட்சத்திரம்னா கட்டாயமாக போகும் பில்கிரிமேஜ். சித்திரை நட்சத்திரம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சித்திரையோட அதிபதி செவ்வாய். கண்ணியில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் போடணும் சித்திரை நட்சத்திரம். ஏன்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் கொஞ்சம் டக் ஆஃப். ஸோ அவங்க வாக்கே பேச்சே வந்து கன்னிராசியே கொஞ்சம் ஷார்ப்பாக பேசக்கூடியவங்க. செவ்வாய் சேரும்போது இன்னும் ஸ்ட்ராங் அப்படியே விரும்ப, ஆடா பார்த்துக்கலாம், உனக்கு என்னடா லீகல் பாயிண்ட் தெரியும், எனக்கு அவனை தெரியும், எனக்கு டீனை தெரியும், எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும் அப்படின்னு டக்குன்ட்டு வாயில் ஒரு சேலஞ்ச். உங்களுக்கு டீனை தெரியட்டும், டெமி காடை தெரியட்டும், யார் வேணால் தெரியட்டோங்க, இன்னொருத்தரை வச்சு நம்ம டக்குன்ட்டு மிரட்டக்கூடாது. இது எல்லோரும் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். எப்படி எல்லாமே பொதுவாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும் அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கேன். ஸோ உங்களை நீங்கள் அந்த மாதிரி இல்லை, நான் ரொம்ப கைண்டுனா பெஸ்ட்டு, வெரி குட். அப்போது உங்கள் பிறகு ஜாதகத்தில் உங்கள் நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இல்லை நாம் ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசக்கூடியவன், இல்லை கொஞ்சம் கோபம் வருது அப்படின்னா கோபத்தை வந்து கட்டாயமாக வீட்டில் கொண்டு வந்து காட்டவே கூடாது. சமசப்தமும் சொன்னேன் இல்லையா, 7ஆம் வீடுன்னும் போது எங்கே கலத்திர ஸ்தானம், வேலையில் நடக்கிற கடுப்பை. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு குரு போகும்போது, குரு 10ல் போகிறது ஓகேனாலும் 10ஆம் வீடு உங்கள் வீடே, மீனும் மிதுனமே புதனோட வீடே. புதனுக்கும் குருக்கும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி. ஸோ வேலையில் கொஞ்சம் அனுகூல அற்ற தன்மை இருக்கும். அப்போ தான் அந்த 7th house வச்சு சேலஞ்ச் பண்ணுவோம். எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான். 7 சனி போகிறது, குருவில் 10க்கு போகிறது, ராகு 6 போகிறது. அன்றாட வாழ்க்கையில் ஃபாரினர்ஸ் மீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஃபாரினில் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கலாம். உங்கள் கலீக்ஸே இப்போ ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க. உஷாராக பேசணும். வெளிநாட்டவர்கள், உள்நாட்டை இப்போ ஆக்சுவலாக இந்தியன்ஸ் கிட்ட பேசுறது தான் ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியது இருக்குது நமக்கு, அது வேறு விஷயம். ஆனால் ராகு சம்மந்தப்படும் போது ஃபாரினர்ஸால் அனுகூலமும் நடக்கும். அனுகூலம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கேயாவது டக்குன்ட்டு நம்ம ஒரு வார்த்தையோ இல்லை அவங்க ஒரு வார்த்தையோ சொல்லி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் குரு பார்க்கறதுனால ரொம்ப பெரிய பங்கம் வர இருந்தாலும் 7ல் வர சனி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6லேருந்து 7க்கு போகிறாரு. 6ஆம் வீடு 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. ஸோ 6ஆம் வீட்டில் நம்ம அன்றாடம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம டெய்லி எப்படி ரொட்டீனாக பண்ணுவோமோ அதை ஸ்லைட்டாக மைண்ட்ஃபுல்லாக யோசிக்கணும். 7th வரும்போது வந்து கொஞ்சம் லெட் கோ பண்ணணும். நான் கோவக்காரன் தான், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னா வேலைக்காக. நான் கோவக்காரன் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறேன், கொஞ்சம் என்னை மாற்றிப்பேன் அப்படின்னு அடுத்த 2 வருஷம் நீங்கள் ட்ராக் போட்டிங்கன்னா அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு அஷ்டம சனி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான், நான் மாறவே மாட்டேன், நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் அப்படின்னா அப்போது நம்ம வந்து அகைன் கோ வித் த ஃப்ளோ. எதுவுமே புதுசாக நடக்க போகிறது இல்லை, எதுனா தான் நடக்க போகுது, அதில் ப்ராப்ளம் இல்லை. பட் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் ப்ராக்டிக்கலாக வச்சுக்கலாம். ஆனால் ஒன்று, 7க்கு இப்போ போகிற சனினால் என்னமோ பயமுத்துற மாதிரி அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிடும், இல்லை வீட்டில் உட்கார்ற மாதிரி ஆகிடும், இல்லை வேலை போயிடும். இதெல்லாம் மேஜர் ஈவெண்ட்ஸ். இந்த மாதிரி மேஜர் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு வெறும் கோச்சார ரீதியாக பார்த்து சொல்லவே முடியாது. அப்படி 7ல் போன சனினால் நிறைய பேருக்கு குடும்பம் பிரித்து டைவர்ஸாக போயிருந்தோன்னா இப்போ கடைசி 2 இயர்ஸாக சிம்மராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே டைவர்ஸாக தானே இருக்கும். அந்த மாதிரி வராது. ஸோ மேஜர் ஈவெண்ட்ஸ் எப்பவுமே வந்து சுய ஜாதகம். இது மைண்டர். நான் இன்றைக்கே ஃபஸ்ட்டு டைம் சொன்ன மாதிரி ஒரு மெயின் மீல் சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும்போது நமக்கு ஓவராலாக ஃபீலிங் வந்து அப்பாடா நல்லா சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்குது. ஐஸ்கிரீம் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் முக்கியம், அவ்வளோதான். ஸோ 7ஆம் வீட்டுக்கு சனி வர்றது ஆன் த அதர் ஹேண்ட் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக உங்களுக்கு கண்ணில் கொண்டு வந்து காட்டுவார். இடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மேலே வரும். பக்கத்துலேயே கலீகோ இந்த சேர்லேயே உட்காந்துருப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்க நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை அவங்க நினச்சிட்ருக்காங்க, இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல மென்டார் கிடைக்கிறது, வயசானவங்க ஒரு அட்வைஸராக வச்சுக்கிறது நல்லது. சனிக்கிழமைகளில் எஸ்பெஷலி ஊனமுற்றோர், டிசேபிள்டு, இவங்க யாருக்காவது உணவோ இல்லை காசோ கொடுத்து உதவி செய்கிறது ஒரு நல்ல சிறப்பை மேன்மையும் தரும். அந்த சர்வீஸ் மைண்டட்னஸை கொண்டு வரும். சர்வீஸ்
இதுதான் கீவேர்டு. நம்ம கன்னிராசியில் எதுக்கு பிறந்திருக்கோம்? ஊருக்கு உழைக்கிறதுக்கு. அதுதான் நம்மளோட தர்மா, அதுதான் நம்மளோட கர்மா அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா சனி எங்கே இருந்தாலும் சரி 7, 8, 9 கவலையே இல்லை. நீங்கள் தான் ராஜா ஆஸ் யூஷுவல். பிரமாதமாக இருங்க. அடுத்த 2 வருஷம் ரொம்ப சிறப்பாக அமையும். ஆல் தி பெஸ்ட்.